இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணினதால ஒருத்தர் கார் இன்சூரன்ஸ் $600 இருந்து $1800 கூடியிருக்கு. கிட்டத்தட்ட இது 3 மடங்கு. சில வீட்டுக்குரிய மோர்கேஜ் பேமெண்ட்டே 1800 வராது. ஆனா இவர் ஜஸ்ட் கார் இன்சூரன்ஸ் 1200 ஆயிருக்குது. நீங்க ஒன்டேரியோல கார் வச்சிட்டீங்க, அப்படி இல்லாட்டி ஃபியூச்சர்ல கார் வாங்குற ஐடியாவில் இருப்பீங்கன்னு சொன்னா கட்டா இந்த வீடியோ பாருங்க, பிளஸ் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ ஃபியூச்சர்ல உங்களோட இன்சூரன்ஸ் பிரீமியம் 2 மடங்கு அப்படி இல்லாட்டி 3 மடங்கு ஆகிறதுல இருந்து காப்பாற்றும். ரீசெண்டாக எனக்கு ஒரு கால் எடுத்திருந்தாரு இன்சூரன்ஸ் கோட் கேட்டு. ஒரு கால் எடுத்து முதல்ல சொன்ன விஷயம், என் பழைய இன்சூரன்ஸில் $600 மாதிரி பே பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என் இன்சூரன்ஸ் $1800 மாற்றிட்டாங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. $600 இருந்து $1800 கூறன்னு சொன்னால் சின்ன விஷயம் ஒன்றும் இல்லை. என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டேன். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைசன்ஸ் G2 வச்சிருக்கிறாரு. G2 வச்சுட்டு ரீசெண்டாக ஒரு புது கார் ஒன்று எடுத்திருக்கிறாரு. அந்த கார் பிராண்ட் நியூ, ஃபைனான்ஸுக்கு கிட்டத்தட்ட $50,000-$60,000 வெஹிக்கிள் ஒன்று ஃபைனான்ஸுக்கு எடுத்துட்டு G2 வர லைசன்ஸ் ஹைவேக்கு போய் ஹைவேயில் 150 கிலோமீட்டர்ஸ், அதாவது 401ல் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்காரு. போலீஸ் பிடிச்சிட்டு. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்விக்ஷனில் மைனர் கன்விக்ஷன் ஒன்று இருக்குது, மேஜர் கன்விக்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது கன்விக்ஷன் தான் போலீஸ் பிடிச்சி டிக்கெட் தரது. மைனர் கன்விக்ஷன் சொன்னால் நீங்கள் ஒரு நார்மல் ஸ்பீட் லிமிட்டில் ஒரு 10-20 எக்ஸ்ட்ராவாக போகிறீங்கன்னு சொன்னால் அது மைனர் கன்விக்ஷன். ரெட் லைட்டில் ஃபுல் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் ரைட் அடிங்க, ஈல்டாகாமல் ரைட் அடிங்க, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனர் கன்விக்ஷனுக்குள்ளே வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் லிமிட்டை தாண்டி பயங்கர ஸ்பீடாக போகக்குள்ள அது ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரை பொறுத்து இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பீட் லிமிட் வந்து 40, அப்படி இல்லைன்னு சொன்னால் 50 கிலோமீட்டர் விட கூடுதலாக நீங்கள் டிரைவ் பண்ணக்குள்ள அது மேஜர் கன்விக்ஷனுக்குள்ளே போகும். மேஜர் கன்விக்ஷனுக்குள்ளே எப்படி அதை கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஸ்டன் டிரைவிங், அப்படி இல்லைன்னு சொன்னால் டேஞ்சரஸ் டிரைவிங் கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அப்படி மேஜர் கன்விக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அநேகமாக உங்களோட லைசன்ஸ் 30 நாளைக்கு சஸ்பெண்ட் ஆகும். உங்களோட வாகனத்தை 14 நாளைக்கு இம்பவுண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபைன்ஸ் போடுவாங்க, கோர்ட் அது இதுன்னு சொல்லி போகும். அடுத்தது உங்களுக்கு டிமெரிட் பாயிண்ட்ஸ் கூட கிடைக்கும். எக்ஸாக்டாக இது எவ்வளோ டிமெரிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், எவ்வளோக்கு மேலே போனால் மேஜர் கன்விக்ஷனுங்கிறதெல்லாம் ஐ எம் நாட் ஷுவர். பட் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனீங்கன்னு சொன்னால் மைனர் கன்விக்ஷன் மேஜர் கன்விக்ஷன் ஆயிரும். நீங்கள் மைனர் கன்விக்ஷன் உங்களுக்கு வந்தாலே கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கிட்டத்தட்ட 30 80 ஈவன் டபுள் மடங்கு ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. just for minor conviction. இவருக்கு நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஜர் கன்விக்ஷன். இவர லைசன்ஸ் இவர் சொன்ன என்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர லைசன்ஸ் இதாகிருக்குது, சஸ்பெண்ட் ஆகிருக்குது. அது பிறகு காரு இந்த இம்பவுண்ட் ஆகிட்டு அதுக்கு பிறகு இதாகி கோர்ட்டில் போய் பிரச்சனையாகி இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி 3 மடங்காக்கி அனுப்பியிருக்காங்க அவரோட இன்சூரன்ஸை. ஸோ நான் ஓகே அவரோட இன்சூரன்ஸ், அவர் பழைய இன்சூரன்ஸ் 3 மடங்காக்கி அனுப்பியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன மாதிரி கோட் வருதுன்னு பார்க்குறதுக்கு நான் எந்த சிஸ்டமில் போட்டேன். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்கள் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதில் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் லோ ரிஸ்க் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், சில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹை ரிஸ்க் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இவர இந்த சஸ்பென்ஷன் டீட்டெயில்ஸ், அடுத்த G2ல என்ன நடந்த கொஞ்சம் கன்விக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டு நான் செக் பண்ண உடனே எனக்கு வந்த கோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில், அதாவது நார்மல் ஆக்களுக்கு கொடுக்குற இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இல்லாமல் ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் எனக்கு இவருக்கு வந்த கோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்லி 1700 கிட்டத்தட்ட. அவருக்கு அவர்கிட்ட பழைய இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்ததுலேருந்து ஜஸ்ட் ஒரு $100 குறைஞ்சி $1700 வந்துக்கு. இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸை இவருக்கு நான் பைண்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு முதல்ல நான் அண்டர் ரைட்டர் அப்ரூவல் எடுக்கணும். ப்ளஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இவர் ஆனுவலாக மொத்தம், அதாவது மந்த்லி 1700 சொன்னால் ஆல்மோஸ்ட் $15,000 இயருக்கு வரும். ஓகே, அவர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். அநேகமாக ஹை ரிஸ்க் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எய்த ஃபுல் இயருக்குரிய இன்சூரன்ஸை இப்போவே பே பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பெரிய அளவான ஒரு டிபாசிட் ஒன்று பே பண்ணி பேலன்ஸை மந்த்லி பே பண்ண மாதிரி சொல்லுவாங்க. அது எல்லாமே அவங்க அண்டர் ரைட்டர் எடுக்கிற முடிவில் இருக்குது. ஸோ அண்டர் ரைட்டரை கண்டெக்ட் பண்ணணும். இருந்தாலும் அவர் மந்த்லி கால்குலேட் பண்ணால் $1600 எனக்கு வந்துக்கு. இப்போ இவருக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனைன்னு சொன்னால் இன்சூரன்ஸை நிப்பாட்ட முடியாது. ஏன்டா கார் அவர் பிராண்ட் நியூ அடுத்த கார் ஃபைனான்ஸ் பண்ணி எடுத்துருக்காரு. நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணி கார் எடுப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டே ஆகணும். சரி, கார் தேவையில்லைன்னு சொல்லி போட்டு காரை திரும்ப ரிட்டர்ன் பண்ணன்னு சொன்னாலும் இவருக்கு பெரிய அளவில் மைனஸ் செக்யூரிட்டி இருக்குது. அதாவது கார் $50,000 சொன்னால் அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் போட்டு கார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ $60,000 இவர் இப்போ ரீசெண்டாக தான் கார் வாங்கினேன். இவர் கார் பேமெண்ட் பண்ணிக்காரு, ஒரு $5,000 தான் பேமெண்ட் பண்ணிக்காரு. இப்போ 55,000 பேங்குக்கு கடன் இருக்குது. இப்போ காரை மார்க்கெட் வேல்யூவில் செல் பண்ணக்குள்ள மேபி 30,000 தான் கிடைக்குதுன்னு சொன்னால் இன்னொரு 25,000, ஆல்மோஸ்ட் 25,000 இவர் என்ன செய்யணும், காரை கொடுத்தது பிறகு இவர பாக்கெட்டால் இவர் பேங்குக்கு திரும்ப கொடுக்க வேண்டி வரும். ஸோ இப்போ இவர் காரை
எடுக்கவும் மேலே, அதாவது காரை ஓடவும் மேலே இன்சூரன்ஸ் இல்லாமல் காரை திரும்ப ரிட்டர்ன் பண்ணவும் மேலே ஏண்டா ஒரு நெகட்டிவ் விக்கிட்டு வரும். என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கவலைப்பட்டார். யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ஃபண்ட் தான். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஹைவேயில் போயிட்டுருக்கோம், வாகனம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பெடலை இன்னும் கொஞ்சம் கேஸை கொடுக்க ஸ்பீடாக போகக்குள்ள நல்ல ஃபன்னாக தான் இருக்கும். ஆனால் ஒரு போலீஸ் டிக்கெட் ஒரு வாழ்க்கையே எப்படி தலையில் மாற்றி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி ரேட் பண்ணுவாங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனி 3 வருஷத்துக்கு இவரை இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனி அதோட கூடுதலாக வச்சுருப்பாங்க. இனி அந்த 3 வருஷத்தை இவர் டாலரேட் பண்ணி அவருக்கு வந்திருக்கிற இன்சூரன்ஸை பே பண்ணி மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு கிடைச்ச அந்த டிக்கெட் ஃபைன் எல்லாமே கோர்ட்டில் போட்டு லோயரை பிடிச்சி அதுக்கு ஃபைட் பண்ணணும். இப்படி செஞ்சு தான் இனி அவர் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுங்கிறது சின்ன லேசிப்பட்ட விஷயம் ஒன்று இல்லை. ஸோ நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வச்சுருக்கீங்க, இல்லாட்டி ஃபியூச்சரில் கார் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரேஸ் பண்ணுறதுக்கு முதல் இந்த வீடியோவை இருக்கா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை தலைவிலாக மாற்றி போடும்னு சொல்லி. ஜஸ்ட் ஒரு கார் பேமெண்ட் ஒரு மந்த்லியாக 500 600 ப்ளஸ் இன்சூரன்ஸ் பேமெண்ட் ஒரு 600, ஒரு 1200 1300க்குள்ளேயே சந்தோஷமாக இருந்தவருக்கு டே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் 1800 ப்ளஸ் கார் பேமெண்ட் ஒரு 500 600ன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் $2300 $2400 மந்த்லி ஒரு இப்போ ஃபிக்ஸ்ட் செலவு ஒன்று வந்துருக்கு. காலத்துக்கும் இப்போ இதை பே பண்ணிட்டு இருக்கேன்னு இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு எப்போ இவர் ஹை ரிஸ்க்லேருந்து லோ ரிஸ்க்கு திரும்ப மாற்றுவாங்கிறது இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தது. இந்த இன்சூரன்ஸ் கூடுறது, இந்த டிக்கெட் ஃபைன் கன்விக்ஷன் இதையும் தாண்டி இப்போ நீங்கள் காரை ரேஸ் பண்ணுறீங்க, 100 ஓடுற வரத்தை 150 160ன்னு சொல்லி ஓடக்குள்ளே நீங்கள் உங்களோட லைஃபையும் ரிஸ்கில் போட்டு இன்னொருத்தர லைஃபையும் ரிஸ்கில் வர்றீங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபண்ணுக்கு அது நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்கேஸ் அந்த ஒரு 150 போகக்குள்ளே ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகியிருந்தால் என்ன நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த வீடியோ சேவனை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு கார் இல்லாட்டியும் பிறகு ஒரு நாளைக்கு கார் வாங்கக்குள்ள இந்த வீடியோ நீங்கள் திரும்ப பார்க்கக்குள்ள உங்களுக்கு இதோட ஐடியா ஒன்று இருக்கும். ஸோ திரும்ப நீங்கள் ரேஸ் பண்ண போகக்குள்ள உங்களுக்கு இது ஞாபகம் வரும். ஒரு பெரிய ஒரு ஆபத்துலேருந்து அப்படி பெரிய ஒரு இப்படி இன்சூரன்ஸ் கூடுற ரிஸ்க்லேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கிறத காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்களோட ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக கார் வாங்க போகிறீங்க, இல்லாட்டி வீடு வாங்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஆல்ரெடி இருக்கிற காரோ வீட்டுற இன்சூரன்ஸ் ரினியூவல்னு ஒரு 10-15 நாளில் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். நீங்கள் என்கிட்ட கண்டெக்ட் பண்ணால் 30+ கம்பெனிஸில் உங்களோட இன்சூரன்ஸை செக் பண்ணி பெஸ்ட்டான ரேட்டை உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணுவேன். எனக்கு கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் என் நேமில் இருக்குது, என் பயோவில் இருக்குது. அப்படி எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளை வரும். பை.